மா பலா வாழை என்பது உம்மைத்தொகை. மா பலா வாழை என்பது உம்மைத்தொகை. மரகத புறா எங்கு வாழ்கிறது? மழைக்காடுகள் அடர்ந்த ஈரமான இடங்களில். மரகத புறா எங்கு வாழ்கிறது? மழைக்காடுகள் அடர்ந்த ஈரமான இடங்களில். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். கைப்பொருள் எனும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது கை கூட்டல் பொருள். கைப்பொருள் கை கூட்டல் பொருள். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். பணிவு என்பது உரியவற்றை ஏற்றுக்கொள்ளுதல், தவறு எனில் தன் கருத்தை விளக்கமாக கூறுதல். பணிவு என்பது உரியவற்றை ஏற்றுக்கொள்ளுதல், தவறு எனில் தன் கருத்தை விளக்கமாக கூறுதல். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? புலரி. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது புலரி. கீழ்கண்ட வாக்கியத்தில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு சரியான பொருள் தருக. பழந்தமிழரின் கடமைகளில் ஒன்று பொருளீட்டுதல். பொருளீட்டுதல் பொருள் பெருக்குதல். பொருளீட்டுதல் பொருள் பெருக்குதல். உவர் நிலம் என்பதன் பொருள் உப்புத்தன்மை உள்ள நிலம். உவர் நிலம் உப்புத்தன்மை உள்ள நிலம். ராமலிங்க அடிகளார் எழுதிய பாடல்களின் தொகுப்பு திருவருட்பா. ராமலிங்க அடிகளார் எழுதிய பாடல்களின் தொகுப்பு திருவருட்பா. உலக பொதுமறை என போற்றப்படுவது திருக்குறள். உலக பொதுமறை என போற்றப்படுவது திருக்குறள். மாநகர் என்பது உரிச்சொல். மாநகர் என்பது உரிச்சொல். தென்னிந்தியாவின் ஏத்தேன்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை. தென்னிந்தியாவின் ஏத்தேன்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம்.